ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டி ஸ்டோர்ஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குதான் பார்க்க வர. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்து சரி 2 பேரும் வந்து டேபிளில் வந்து உட்காந்துருக்காங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அப்படி உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு சும்மா இருக்காமல் ஒரு 10 லட்சம் எங்கள் அப்பா கொடுத்தாரு, அந்த 10 லட்சத்தை எங்கே நம்ம பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம பணமா? அதெல்லாம் நம்ம பணம் கிடையாது, ஏன் பணம். ஏன்னா நான் வேலை வாங்கி கொடுத்ததுக்காக நான் கொடுத்த பணத்தை ஆமாம் வந்து கட்ட சொல்லிருக்கா வந்து அந்த 10 லட்சத்தை வந்து கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லணும் பார்த்தா அது நம்ம பணம் தானே மீனா, எதுக்கு நான் அப்படி பிரித்து பேசுகிறேன். இனிமேலாம் உங்கள் மேலே பண விஷயத்தில் நம்பிக்கையை நான் வைக்கவே மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே எங்கள் அப்பா கொடுத்த 10 லட்சத்தை எப்படி நீங்கள் வாங்கி போட்டிருக்கீங்க பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா மீனா வந்து அப்படி சொல்லவும் பிறகு ஏன்டா அவங்க கூட வந்தோன்றிருக்கு, இப்போ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வார்த்தையை விட்டுறாங்க. விட்டு நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக கோவம். அப்போ அவங்க அப்பா பார்த்தாச்சு மாப்பிள்ளை எனக்கு கல்யாணம் முடிச்சு போயிருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து செந்தில் சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி அர்த்தம் சொல்லலை, நம்ம வீட்டில் இருந்து வர்றது தான் நான் சொன்னேன், நீங்கள் எதுக்கு அதை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். நீ அடுத்த அதை தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்புறம் செந்தில் வந்து திட்டி விட்றாங்க. இனிமேவும் அங்கேருந்து அங்கே தான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் நீங்கள் அதுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செந்தில் வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா இனிமேலாம் நான் உங்கள்கிட்ட வந்து பணத்தை வந்து கொடுக்கவே மாட்டேன், நீங்கள் என்கிட்ட வந்து பண விஷயத்தை பற்றி பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் வந்து சொல்கிறாரு. சரி நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் எங்கேயுமே நம்மளுக்கு நிம்மதியே கிடையாது போல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நம்ம செந்தில் வந்து எந்திரிச்சு வந்து போயிடுறாரு. அவ்வளோதான் சீரியஸ். ஓகே பை பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.